பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் மேக்ஸில் ஒரு சில டவுட்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டோட டவுட்ஸ் தான் இங்கே கிளியர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க கவனிங்க. ஸோ அதுக்குரிய கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவலாக இங்கே நம்பரில் மென்ஷன் பண்ணியிருக்க கொஸ்டினை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் சென்ட் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸு ஆன்சர் சொல்கிறேன். ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனிவட்டி விதப்பட்டி தனிவட்டியானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் பார்த்தோம்னா, ரூபாய் 10 அப்படிங்கிறதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு, 4 மாதங்கள் இதுதான் என்னோட வேல்யூ. இங்கே மாதங்கள் மென்ஷன் பண்ணி அதே போல் மாதம் ரூபாய்க்கு அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதை நம்ம கரெக்டாக ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கிடச்சிரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கிடச்சிரும், PNR டிவைடட் பை 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 10 ரூபா, என் வேல்யூ 4 மாதங்கள், ஆர் வேல்யூ 3 பைசா டிவைடட் பை 100. ஸோ இதை சிம்பிளை பண்ணுவோம். இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். மேலே இருக்க 4 × 3 12ன்னு கிடைக்கும். 12 டிவைடட் பை 10 1.2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி வைக்கணும், 1.2ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷனில் கவனிங்க, 1.2 அப்படின்னு இருக்கிறது ஆப்ஷன் சி தான். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் 4 கொஸ்டின் இங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ 4 கொஸ்டினில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் பார்ப்போம். அடுத்த 2 நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மாடல் கேட்குறதே இல்லை. ஸோ அதை நான் கொஸ்டின் நான் காமிக்கிறேன். ஸோ அவங்க அனுப்பியிருக்க 4 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2 கொஸ்டின், அதுக்கு அடுத்தது இந்த 2 கொஸ்டின். ஓகேவா. ஸோ இந்த 2 கொஸ்டின், அதாவது ஆண்டு தவணை கான்செப்டில் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் 2 பேர் டவுட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடலில் வர்றதில்லை, கொஸ்டின் வர்றதில்லை. நம்மளோட சாய்ஸ் புக்லேயே வந்துட்டு இதை கிளியர் பண்ணி கொடுத்துருக்குறா. ஸோ அதை தனியாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த 2 கொஸ்டின்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்கன்னா, ஸோ அதை 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒருவர் ரூபாய் 1550 2ஆக பிரித்து 8%, 6% என்ற வெவ்வேறு வட்டி வீதங்களுக்கு கொடுக்கும்போது ஆண்டு இறுதியில் அவர் பெறும் வட்டி 106 எனில் அவ்விரு தொகைகளை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை 2 விதங்களில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கிற போது இந்த 1500 அப்படிங்கிற அமௌண்ட்டை 2ஆக பிரிச்சுட்டாங்க. ஓகே, 2ஆக பிரிக்கும்போது ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், இன்னொரு அமௌண்ட் என்னென்னு எடுத்துக்குவோம். இந்த மொத்த அமௌண்ட்டில் இந்த எக்ஸுங்கிற அமௌண்ட் போணுச்சுன்னா மீதி எவ்வளவோ அதை தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இதுதான் 2 பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த பார்ட்டுக்கு 8% வட்டி வீதம், இந்த பார்ட்டுக்கு 6% வட்டி வீதம், இப்படி நம்ம பிரித்து, ஸோ இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு, இது என் வேல்யூ, அதே போல் இது ஆர் வேல்யூ, அதே போல் என் வேல்யூ 1 அப்படிங்கிற இங்கே அந்த ஒரு ஆண்டு அப்படிங்கிற கான்செப்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இடையில ஆண்டு இறுதியில் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அப்போ என் வேல்யூ 1 அப்படிங்கிறத PNR by 100 இதில் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிங்க, ஒரு அமௌண்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு அமௌண்ட்டை நம்ம அந்த 1500ல் எக்ஸை மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டு எடுத்துக்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு 2 அமௌண்ட்டு பிரித்து நம்ம எடுக்கணும்ல. ஸோ இதை பிரித்து நம்ம எக்ஸ்னே வச்சுக்காம என்ன ஆப்ஷனில் 2 அமௌண்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்களோ அதவே நம்ம யூஸ் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். இல்லை ஃபைனலாக கிடைச்ச வட்டி அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ கிடைக்கணும், 106ன்னு கிடைக்கணும். இதுதானே நம்மளுக்கு முக்கியமானது. ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு 650 ரூபான்னு எடுத்துக்கிறோம், ரெண்டாவது 900 ரூபான்னு எடுத்துக்கிறோம். 650 ரூபாய்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி, 8% வட்டி, 900 ரூபாய்க்கு 6% வட்டி. ஓகேவா. ஸோ அப்போ இது 2க்குரிய வேல்யூ, இது 2 இந்த வட்டி அமௌண்ட்டை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 106ன்னு கிடைக்கணும். ஓகேவா. ஸோ இதை நீங்கள் PNR by 100ல் நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணாலும் ஓகே தான், 2 வட்டி அமௌண்ட்டும். அப்போது ஃபஸ்ட்டு PNR டிவைடட் பை 100 மென்ஷன் பண்ணுறேன், ப்ளஸ் அடுத்ததுக்கும் PNR டிவைடட் பை 100 மென்ஷன் பண்ணுறேன். இதை ஈக்குவேட் பண்ணால் எவ்வளோ வரணும், 106ன்னு வரணும். ஓகேவா. ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 650 ரூபா, என் வேல்யூ 1 தான், ஆர் வேல்யூ 8ன்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 100 ப்ளஸ் அடுத்தது 900 ரூபான்னு நம்ம பிரிச்சிருக்கோம், என் வேல்யூ 1, ஆர் வேல்யூ 6% டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 106 அப்படிங்கிறது. இப்போ இதை சிம்பிளை பண்ணுவோமா. சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 2 ஜீரோ இங்கே இருக்க 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அடுத்து இந்த ஒரு ஜீரோ இங்கே இருக்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். அடுத்து இங்கே நான் 5ஆல் சிம்பிளை பண்ணேன்னா இங்கே 2ன்னு வரும், இங்கே 13ன்னு வரும். அடுத்து இந்த 2ஆலையும் சிம்பிளை பண்ணேன் அப்படின்னா இங்கே 4 அப்படிங்கிற வரும். அப்போ 13 × 4, ஓகே, 40, 12, 52 ப்ளஸ் அடுத்தது
9 54. இப்போ 52 + 54 இதை கூட்டுனீங்க அப்படின்னாவே நம்மளுக்கு 106 அப்படிங்கிறது கிடைக்குதா? அப்போது நம்ம பிரிச்சிருக்க இந்த ஆப்ஷன் ஏலேருந்து கொடுத்த இந்த 2 அமௌண்ட்டே சரியான அமௌண்ட்டு, சரியான ஆன்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத இதுலேருந்தே நம்ம சூஸ் பண்ணலாம். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா என்ன இந்த டோட்டல் பண்ணோம்னா 106ன்னு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த ஆப்ஷன் இப்போ அமௌண்ட்டை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கலாம். 900 ரூபா 650ன்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் 8% என்ன 6% என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சோம் அப்படின்னாவே ஈஸியாக நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இந்த கொஸ்டின் கவனிங்க. ஒருவர் ரூபாய் 1,00,000 இரு வழிகளில் முதலீடு செய்கிறார். ஒன்றில் 9% வருமானமும் மற்றொன்றில் 11% வருமானமும் பெறுகிறார். இவ்விரண்டு வருமானமும் மொத்த முதலீட்டின் 9/3/4% சமம் எனில் முதலீடு எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஒர்க்கு பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா அங்கே ஒரு அமௌண்ட்டு 106ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, வட்டி எவ்வளோ அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் இங்கே என்ன அப்படின்னா முதலீட்டின் 9/3/4% அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொதல் வேலை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 1,00,000ல் 9/3/4% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஃபஸ்ட்டு கலப்பினமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? இங்கே 9 நாங்க 36 + 3 39. அப்போ 39/4%. இதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? 39/4 டிவைடட் பை 100. அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது போல நம்ம என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 100 போடும்ல. ஸோ இதுதான். இதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா 39 இந்த 4 இங்கே மல்டிபிளாக மாறும். அதாவது இங்கே 4 × 100 அப்படின்னு வரும். அப்போ இந்த 9/3/4% அப்படிங்கிறத நீங்கள் இந்த மாதிரி ஒரு பின்னம் 39 டிவைட் பை நீங்கள் 400 அப்படின்னு நோட் பண்ண தேவையில்ல. அது சிம்பிளை பண்ணத்தான் போகிறோம். ஸோ அதை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1,00,000ல் 39 டிவைட் பை 4 × 100 என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம். 1,00,000 இன்ட்டு 39 டிவைட் பை 4 × 100. ஓகே. ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 1 4 இங்கே பார்த்தோம்னா 25 × 4 100. அப்போ 250. இப்போது 250 × 39 இதை மல்டிபிள் பண்ணோம்னா வரக்கூடிய அமௌண்ட் தான் வட்டி அமௌண்ட்டு. ஓகே. ஸோ இது இந்த ஸ்டெப்புக்கு 9% அப்படிங்கிறதுனால நம்ம இதை மல்டிபிள் பண்ணணும். இதை மல்டிபிள் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 0 நோட் பண்ணிட்டோம். 55 45க்கு 5 பேலன்ஸ் 4 29 18 4 22. அடுத்து 3 0 35 15க்கு 5 பேலன்ஸ் 1 32 6 1 7. அப்போ டோட்டல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 0 5 7 9 9750 தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அமௌண்ட். ஓகே. கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்புறம் அந்த பர்சன்டேஜ் வச்சு நம்ம ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. இந்த 1,00,000லேருந்து 9/3/4% எவ்வளவு அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே. 1,00,000ல் 9/3/4% கண்டுபிடிச்ச பின்னாடி அமௌண்ட் கண்டுபிடிச்ச பின்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 1,00,000ல் 2 அமௌண்ட்டாக பிரிச்சுருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 1,00,000ல் 2 அமௌண்ட்டு, ஒரு அமௌண்ட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம், இன்னொரு அமௌண்ட்டு இதில் இந்த 1,00,000ல் எக்ஸை மைனஸ் பண்ணணும். இதான் இதுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டு. இதற்கான வட்டி விதம் என்ன? 9%. இதற்கான வட்டி விதம் 11%. ஓகேவா? இப்போது இது ரெண்டையும் நம்மளுக்கு ஆட் பண்ணி வர்றதுல என்ன வேல்யூ வரணும்? இப்போ PNR/100 டிவைடட் ப்ளஸ் செகண்ட் PNR/100. இந்த அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலாக வரணும்? 9750. இந்த வட்டிக்கு ஈக்குவலாக வரணும். ஓகே. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பி வேல்யூ எக்ஸுங்கிறதா எடுத்திருக்கோம். என் வேல்யூ இங்கே 1 தான். ஆர் வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டுக்கு 9% டிவைடட் பை 100 ப்ளஸ் அடுத்தது இங்கே 1,00,000ல் மைனஸ் எக்ஸு இன்ட்டு 1 × 11% டிவைடட் பை 100. இதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 9750 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே 9xன்னு இருக்குது டிவைட் பை 100 ப்ளஸ் இங்கே 11 தான் இருக்குது. ஸோ 11 இந்த மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 11,00,000 மைனஸ் 11x டிவைட் பை 100 ஈக்குவல் டு 9750. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே இந்த டிவைடில் இருக்க இந்த 2 100 காமனாக இருந்து இங்கே மல்டிபிளாக மாறிடும். மீதி இருக்கிறது 9x ப்ளஸ் 11,00,000 மைனஸ் 11x ஈக்குவல் டு 9750 இன்ட்டு 100. காமனாக போனது இன்ட்டு 100. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே 9xல் இந்த 9xல் இங்கே -11 அப்படிங்கிற போது -2x. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ப்ளஸ் 11,00,000 அப்படிங்கிறது ஆக்சுவலாக இங்கே அப்படியே நோட் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 9750,500. ஓகே. இப்போ இந்த டேம் மைனஸில் இருக்கனால இந்த டேம் நம்ம ஈக்குவல் டு அந்த சைடு மாற்றிக்கலாம். இந்த வேல்யூ ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம மாற்றிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்?
2x ஈக்குவல் டு இந்த வேல்யூ 11 லட்சம் அப்படியே தான் இந்த சைடு இருக்குது, மைனஸாக இந்த டேர்ம் மாறிடும். அப்போது 97500 அப்படிங்கிற நோட் பண்ணுறோம். இப்போ இங்கே 2x அப்படின்னு பார்க்கும்போது இந்த 11 லட்சத்தில் இந்த 9,75,000 போணுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 11 லட்சம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணால் இங்கே 0, இங்கேயும் 0, 3 0 வந்துடும். ஸோ இங்கே 5, பேலன்ஸ் இங்கே 9, 9ல் 7 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2, இங்கே 10 தான் இருக்கும், 10ல் 9 போனுச்சுன்னா 1. அப்போது 2xோட வேல்யூ 12,500. ஓகேவா? இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஜஸ்ட் இங்கே 2ஆல் டிவைட் பண்ணணும் தானே. ஸோ இந்த 2ஆல் நம்ம இங்கே டிவைட் பண்ணுறோம். அப்போது இங்கே 6ன்னு வரும், இங்கே 2ன்னு வரும், பேலன்ஸ் என்ன 1 இருக்கா 0 அப்படின்னா இங்கே 5ன்னு வரும், 00. அப்போது எக்ஸோட வேல்யூ 62,500 அப்படிங்கிறதா ஃபஸ்ட் அமௌண்ட்டு. இப்போ இந்த ஆப்ஷன்லேயே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எங்கே இந்த அமௌண்ட் இருக்குது. ஆப்ஷன் பியில் இருக்குது 62,500, வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே போல் இப்போ ஒரு சில நேரங்களில் அந்த இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடும் இதே மாதிரியே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஒரு சில நேரங்களில் ஆப்ஷன் ஏ இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் இதை நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் தான். சின்ன நம்பராக இருந்துச்சா இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் பெரிய நம்பராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை இந்த பர்சன்டேஜில் இருந்ததை நீங்கள் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இந்த ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10,000 தான், ஆனால் ஆன்சர் கீழே 50,000 இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ குரூப்பில் இல்லை இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி இங்கே ஆக்சுவலாக நம்மளோட புக்கு எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 10,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஆன்சர் கீங்கிறதுல தான் நம்மளுக்கு 50,000 மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது கிடையாது. ஸோ 10,000ங்கிறதா இதற்கான ஆன்சர். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி இதில் அசல் காணுதில் 45வது கொஸ்டின். ஓகே, ஸோ 45வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 10,000ங்கிறது தான், இந்த ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது யாரும் டவுட்டாக வேணால் நீங்கள் இதில் பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஆக்சுவலாக ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறது தப்பு இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அனுப்பியிருக்கான்னு பாருங்கள். இந்த டவுட்டு கேட்டிருந்தாங்க. 7,500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க அப்படிங்கிற இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ இதையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். தனி வட்டி அப்படிங்கிறம்போது ஒரு வருஷத்துக்கான இப்போ இங்கே 8% கொடுத்துருக்காங்களா, ஒரு வருஷத்துக்கு 8%, அடுத்த 6 மாதம் அப்படின்னா இதில் பாதி தானே, அதாவது ஒரு வருஷத்தில் பாதி. அப்போது அந்த 8%ல் பாதி 4%. அப்போ என்ன நம்ம பார்க்கலாம், 12% என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாவே போதும். 7,500ல் இந்த 12% கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 10% என்ன 750, ஒரு 0 கேன்சல் ஆனால் 10 தானே, 10%. அடுத்து 1% பார்த்தீங்கன்னா 75. இங்கே என்ன கேட்டிருக்காங்க 2. இப்போ 10 + 2 தான் 12. நம்ம 10% கண்டுபிடிச்சி அடுத்து 2% ஆட் பண்ணுறோம். ஓகேவா? 2% 150. அப்போ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் 0, இங்கே 0, 9 வரும். ஸோ 900ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஒருவேளை PNR/100 இதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதே 12% நம்ம வைக்கிறோமா, இந்த 1 வருடம் 6 மாதம் அப்படிங்கிறத 1 வருடம் 6 மாதம் 6 மாதத்தை /12 நம்ம நோட் பண்ணிடுறோம். அப்போது இதை சிம்பிளை பண்ணும்போது 1/2. அப்போ மொத்தமாக இருக்கிறது 1, 1/2. இதை நீங்கள் கலப்பினத்தில் இருக்கிற பின்னமாக மாற்றினீங்க அப்படின்னா என்ன வரும், 2 + 1 3, 3/2 அப்படிங்கிறதா என்னோட வேல்யூ. ஸோ இதை நீங்கள் ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணலாம். SI = PNR/100. ஓகே, SI வேல்யூ தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ 7,500 இன்ட்டு N வேல்யூ தான் இங்கே நம்ம 3/2 நம்ம பார்த்துருக்கோம், இன்ட்டு R வேல்யூ என்ன 8% /100. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ இந்த வேல்யூ இந்த வேல்யூ, நெக்ஸ்ட்டு இந்த 2 இங்கே 4. ஓகேவா? இப்போது 75 இன்ட்டு 2 150, மறுபடியும் 2ன்னு பண்ணோம்னா 300. ஓகேங்களா? இப்போ 300ங்கிறது 300 இன்ட்டு 3 900. ஓகேவா? ஸோ 900ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டு காட்டுங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ 800 அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, 3 வருடங்கிறது N வேல்யூ, இதுக்கான மொத்த வேல்யூ ஏங்கிறதா. அப்போ இங்கே என்ன அசல் அமௌண்ட்டும் வட்டியும் சேர்ந்து இருக்கும். இதோட R வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறதா ஃபஸ்ட்டு R வேல்யூ கண்டுபிடிச்சி தான் அதுக்கப்புறம் அதோட வட்டி வீதம் 3 அதிகரித்தால் கிடைக்கும் தொகைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த 920ல் 800 போனுச்சு அப்படின்னா எவ்வளோ வட்டி, 120 வட்டி. ஓகேவா? ஸோ அப்போ SIயோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன 800.
n வேல்யூ 3 வருடம், r வேல்யூ தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 நம்ம நோட் பண்ணுறோம். வேல்யூ 120, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ 120, அமௌண்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட்டு 800 ரூபா, n வேல்யூ 3, r வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, டிவைடட் பை 100. ஸோ இதை சிம்பிளை பண்ணுவோமா? ஸோ 2 0 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 8, ஸோ 8க்கு முன்னாடி இங்கே நான் 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா ஒரு 3 40 3 120. அடுத்து ஒரு 8 8 40. இதிலேருந்து ஆர் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, 5%. இப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இதிலேருந்து ஒரு 3% எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், 8% மாறும். இப்போ இங்கே என்ன பிரின்சிபல் அமௌண்ட், அதே பிரின்சிபல் அமௌண்ட்டில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 800 இன்ட்டு n வேல்யூ 3 தான், இன்ட்டு 8 டிவைடட் பை 100. ஸோ இதை சால்வ் பண்ணணும். இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். 8 64 இன்ட்டு 3 என்னவா, இதுதான் வட்டி அமௌண்ட். ஓகே, முன்னாங்க 12க்கு 2 பேலன்ஸ் 1, 6 0.1 19. அப்போது 192 ரூபா தான் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய வட்டி அமௌண்ட். ஓகேவா? அப்போ இங்கே என்ன, இந்த அசல் அமௌண்ட்டில் இருந்து எவ்வளவு, 800ல் இருந்து இந்த 192 ஆட் பண்ணோம் அப்படின்னா 992ங்கிறதா நம்மளுக்கு தேவையான ஆன்சராக வரும். ஓகேவா? 992 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுக்கு தான் நான் ஒரு ஷார்ட்கட் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படிங்கிற விஷயம் இல்லை, எவ்வளோ எக்ஸ்ட்ரா மாறுதோ அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 800 அசல் அமௌண்ட்டாக இருந்திருக்கு, 800 அசல் அமௌண்ட்டாக இருந்திருக்கு. 3 வருஷத்தில் ஏதோ சம்திங் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை. அது அந்த அமௌண்ட் எவ்வளோ மாறி இருக்குது, 920 மாறி இருக்குது. பழைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 920 மாறி இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளவு, 3% அதிகரிக்குன்னா, ஒரு வருஷத்துக்கு 3% அப்படின்னா அப்போ 3 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கும், 9% அமௌண்ட்டு. அப்போ இந்த 800ல் இருந்து 9% என்னன்னு கண்டுபிடிச்சி இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அப்போ 9% என்ன, ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா, 8 72. அப்போ இங்கே 992ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட்டை என்னோடய ஃப்ரீ டயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பேன். யாருக்கு எந்த சம்மு தேவையோ அந்த சம்மை நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.